அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சரை கண்டித்து கடலூர், விருத்தாச்சலம் ஆகிய இடங்களில் பாமகவினர் ஆர்ப்பாட்டத்திலும் போராட்டத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கண்டித்து சேலம், கடலூர், விருத்தாச்சலத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. பாமகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி, ஒசூர், சேலம், கரூர் உள்ளிட்ட இடங்களிலும் பாமகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஸ்ரீதர், கடலூரை பொறுத்த வரைக்கும் பாமகவினர் எவ்வளவு பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க? எதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவங்க இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? அவங்களை கைது செஞ்சிருக்கிறாங்க காவல்துறையினர். முன்பாக கள சூழல் என்னவாக இருந்தது? இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு, கைகலப்பு போன்றவையை பார்க்க முடிந்தது. என்ன விவரம்? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தால் அந்த அறிக்கை குறித்து செய்தியாளர் கேள்வி எழுப்பிய போது ராமதாஸுக்கு வேறு வேலை இல்லை என்ற ஒரு வார்த்தையை தெரிவிக்கிறார். அதை குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு வயதான ஒரு மூத்த தலைவரை, 86 வயதுடைய மூத்த தலைவரை இப்படி பேசலாமா என நேற்று கண்டனம் தெரிவித்தார். நேற்று கண்டனம் தெரிவித்த உடனே தமிழகம் முழுவதும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக பாமகவினர் போராட்டத்தில் கையில் எடுத்தார்கள். குறிப்பாக இன்று கடலூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. அந்த கனமழை கூட பொருட்படுத்தாமல் பிரதான சாலையில் தற்போது இங்கு கூடிவிட்டார்கள். காவல்துறை ஏற்கனவே அவர்களை கைது செய்ய முயற்சித்தும் அது பலனளிக்கவில்லை. ஒட்டுமொத்தமாக 4 திசையிலிருந்து வந்த பாமகவினர் தமிழக முதலமைச்சரை கண்டித்து இந்த போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டவர்கள். ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோஷமுடன் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினர் பிரதான சாலையை மறித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். காவல்துறை அவர்களை தடுக்க முயற்சித்தும் அது பலனளிக்கவில்லை. காவல்துறையை தள்ளிவிட்டு அவர் சாலையின் குறுக்கே வந்த காரணத்தினால் தற்போது ஒட்டுமொத்தமாக நகரப்பகுதி தற்போது ஸ்தம்பிக்கும் அளவுக்கு தான் ஏற்படுகிறது. காரணம், காவல்துறை வாகனத்தை குறுக்கே போட்டு அவர்களை கைது செய்ய முயற்சிக்கிறார்கள். இதனால் மற்ற பகுதிக்கு செல்ல வேண்டிய வாகனங்களுக்குள்ள செல்ல முடியாத அளவிற்கு அண்ணா மேம்பாலம் தற்போது ஸ்தம்பித்து நிற்கிறது. போக்குவரத்து பாதிக்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழக முதலமைச்சர் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும், அது மட்டுமில்லாமல் பதவி விலக வேண்டும் என்ற ஒரு கோஷத்தை இங்கு வைத்த காரணத்தால் ஒரு பதட்டமான ஒரு பரபரப்பான சூழல். காவல்துறைக்கும் அவர்களுக்கும் தொடர்ந்து வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. காவல்துறை தற்போது கைது நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கைதாக மறுத்து தற்போது தமிழக முதல்வருக்கு எதிராக ஒரு கோஷமிட்டு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் இங்கு ஒரு பரபரப்பான சூழல் உள்ளது. தொடர்ந்து 2 பேருந்துகளில் பாட்டாளி மக்கள் கட்சியினரை கைது செய்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணத்தால் மற்றவர்கள் சாலையில் நின்று அந்த பேருந்தை மறித்தும் தொடர்ந்து தமிழக முதல்வருக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு கோஷத்தை எழுப்பி வருகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அறிக்கையை நேற்று வெளியிட்ட நிலையில் தற்போது இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவு போராட்டமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். அதனை கண்டித்து